வச்சு நான் போயிடுவேன். இதுக்கப்புறம் எப்போ பார்க்க முடியும்னு தெரியாதுல்ல. அதான் நான். ஐயா என்னடி இது? கோயம்புத்தூர் இங்கிருந்து பக்கம் தானே. என்னால எப்ப வேணாலும் இங்கிருந்து அங்க வர முடியும். அப்புறம் நம்ம யாருக்கும் பயப்படாம பேசவும் பார்க்கவும் செய்யலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? இப்போ ஓகே தானே? ஓ, கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? டேய் பயமுறுத்தாதடா. நீ போறியா? சரி நீ கிளம்பு, நான் கால் பண்றேன். இந்த விஷயம் மட்டும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. நீ வா, அப்பா போராட்டத்துக்கு போக சொல்லிருக்காங்க. மாமனாருக்கு எதிராகவே போராட்டம். நீ வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிண்ணா. சரி. சார் சார் வேணாம் சார், எதுவும் செய்யாதீங்க சார். நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காதுடா. உண்மையை சொல்ல வைக்கிறேன்னா இதையான பாருடா. ஏய் திருட்டு பையலே சொல்லுடா. ஏய் அடிப்போ. ஏய் எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதாடா உங்களுக்கு? ஏய் இந்த உண்மையை பேச வைக்க நான் அடங்க மாட்டேன்டா. ஏய் சொல்றா. அவரை எதுவும் பண்ணிடாதீங்க சார். நாங்க ஏழைங்க சார். அவரை விட்டுற சொல்லுங்க சார். ஐயோ சார் ப்ளீஸ் சார், அவரை விட்டுற சொல்லுங்க சார். அவருக்கு எதுவும் தெரியாது சார். அவரு கமிஷன் மட்டும் தான் சார் வாங்குவாரு. நீங்க சொல்ற மாதிரி அவர் எதுவும் பண்ணல சார். ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார், விட்டுருங்க சார். எங்களை காப்பாத்த யாரும் இல்லையா? சார் ஓகே சார். சார் சிஏ சார் தான் கூப்பிட்டாரு. பிஆர் கெமிக்கல்ஸோட கம்பெனி இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு நம்மளை போக சொன்னாரு. இவனை தூக்கி ஜீப்ல போடு. தோழர்களே, நம்மளுடைய போராட்டம் இன்னைக்கு 25வது நாளா தொடருது. நம்ம யாருக்காக இந்த போராட்டத்தை நடத்துறோம்? நமக்காக, நம்மளோட அடுத்த தலைமுறைக்காக. என்ன நமக்கு தெரியும், ஆரம்பத்துல இந்த போராட்டத்தை தனிநபர் தான் ஆரம்பிச்சார். நம்ம எல்லாருமே அதுக்கப்புறம் தான் வந்து சேர்ந்தோம். அது மட்டும் இல்ல, இந்த பணக்கார முதலாளிங்க பாவப்பட்ட ஏழை ஜனங்க வயித்துல அடிச்சு ஏமாத்துற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எதிர்த்து போராடுற திறன் இருக்கிற ஒரு ஒற்றை யானை தான் நம்ம தலைவர் சிவராஜ். ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு நம்ம தலைவரை வரவேற்கிறேன். தோழர்களே, நம்ம இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு ஆபீசர்ஸ் இங்க வருவாங்க. நாம எப்படியாவது இந்த இன்ஸ்பெக்ஷனை தடுக்கணும். நம்ம ஊரை நம்ம தான் பாதுகாக்கணும். லால் சலாம். லால் சலாம். போராடுவோம் போராடுவோம். பிஆர் கம்பெனி ஊரை விட்டு போராடுவோம் போராடுவோம். பிஆர் கம்பெனி ஊரை விட்டு போராடுவோம் பிஆர் கம்பெனி ஊரை விட்டு போராடுவோம் பிஆர் கம்பெனி ஊரை விட்டு கம்பெனி ஊரை விட்டு போகணும். பிஆர் கம்பெனி Police go back! Police go back! Police go back! இன்குலாப் ஜிந்தாபாத்! நிறுத்துங்க. இன்குலாப் ஜிந்தாபாத்! அப்படிலாம் எங்களால போக முடியாது சார். சிவராஜ் சொல்லுங்க. மரியாதையா அவங்க எல்லாரையும் கலைஞ்சு போக சொல்லிடு, இல்லைன்னா ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பயமுறுத்தாதீங்க சார். பயமுறுத்தினா பயப்படுற வயசெல்லாம் தாண்டிட்டு நீங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணா நாங்களும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. உங்களை மரியாதையா கலைஞ்சு போக சொன்னோம்.
போடா இங்க இருந்து. ஒண்ணு சொல்றேன்ல. ஏய் உமா மேலே கை வைக்கியா? போலீஸ்டா. தம்பி தள்ளி போடு. ஏய் ஏய் ஐயே ஏய் நான் கேளு. ஏய் என்ன பண்ணாத. நம்ம போயிடுறேன்னு சொல்றேன்ல. வேணாம்டா வேணாம். வா, விடுங்க விடுங்க. நீ ஒரு நாள் என் கையில மாட்டுவடா. இன்னைக்கு பாத்துக்கிறேன். கடைசி நாள் அதான், ஞாபகம் வச்சு. ராம்தாஸ் அதான் சொல்றேன். சொன்னா கேளு. அமைதியாரு. விடுங்க சார், விடுங்க. வாடா விடுங்க விடுங்க. ஏய் போதுங்க அமைதியாரு. விடுப்பா. இல்லப்பா அவ்வளோதான். இல்லை சார், இங்கே எவ்வளோ பிரச்சனைனா நம்ம வேற இடத்துக்கு மாற்றிடலாம்ல. வண்டி எடு. நீங்க தானே 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்றேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் எதுவும் பேசல இல்ல? எனக்கு தெரியும். அம்மா எனக்கு இது போதுமா? இருந்தாலும் இந்த போலீஸ் மேல கை வச்சது ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடும்ல ரஞ்சித். போலீஸையே கீழே தள்ளி விடுறதெல்லாம் உண்மையிலே பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் அப்படியா? விடும். ஐயோ இங்க பாருங்கம்மா, நான் காலேஜ் படிக்கும் போது இதை விட பெரிய பிரச்சனை நிறைய வந்திருக்கு. எனக்கு எதனா ஆயிடுச்சா? ஒன்றும் ஆகாது. என்ன இருந்தாலும் நானும் ஒரு தலைவர் தான். அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய போராட்டங்களை பண்ண தலைவரோட பையன். ஒன்றும் ஆகாதுமா, தைரியமா இருங்க. அது தம்பி, தலைவர்னு சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல சாப்பாட்டுக்கே பிரச்சனை. இருந்தாலும் நீ படிப்பை நிப்பாட்டினது தான் எனக்கு வருத்தம். அதுல என்ன இருக்குமா? நம்ம இவனை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குவோம். நீ படிப்பலடா. அதெல்லாம் நான் படிச்சுக்கிறேன். ஆனா என்ன பண்றது, பெரிய காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கணும்ல. என்ன அம்மாவும் பசங்களும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? சுஜித்தோட காலேஜ் அட்மிஷனை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நைஸ். ஹாப்பி தானடா? தம்பி சொல்லுங்கப்பா. நீ ரொம்ப கவனமா இருக்கணும். சரிப்பா. என்ன ராம்தாஸ் எதையோ யோசிக்கிறீங்க? சார், அந்த பையனை சும்மா விடவே கூடாது. யாரு? அந்த சிவராஜோட பையனா? அவனே தான். அத்தனை பேருக்கு முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டான். கண்டிப்பா அவனை நான் சும்மா விட போறது. என்ன ராம்தாஸ் உன் பிளானு?